ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 மாசமா இந்தியால நடந்துட்டு இருக்க சிஏஏ ஆக்ட் ரூல் பத்தின பிரச்சனை தான் பார்க்க போறோம். அந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? அதனால என்ன யூஸ் இருக்கு? அதனால யாருக்கு யூஸ் இருக்கு? அதனால எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இப்ப நான் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிஏஏ ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2019 அப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2020 அதாவது இந்த 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 இயர் பிப்ரவரி மந்த் அப்போ தான் கொண்டு வராங்க, அமலுக்கு கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரிலேருந்து மக்கள் வந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து இந்தியாவோட குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களாம் வந்து 11 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆக்ட் மூலமாக வந்து 5 வருஷத்துலேயே அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆக்ட் யாராருக்குள்ள யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து, கிறிஸ்டின், பார்சிஸ், புத்திஸ்ட், ஜெயின், சிக்ஸ் இந்த 6 ரிலீஜனுக்கு ஒரு பீப்புளுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இவங்க இந்த 6 ரிலீஜனுக்கு பீப்புள் யாராவது வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரிலேருந்து வராங்கன்னா, இந்தியாவுக்கு வராங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ 5 வருஷத்துல ஆனால் 5 வருஷத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11 வருஷம் அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு குடியுரிமை வரதுக்கு. இப்போல்லாம் வந்து 11 வருஷம் வெயிட் பண்ணி தேவையில்ல, அவங்களுக்கு 5 வருஷத்துல கிடைச்சிரும். ஸோ இதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி பல ஸ்டேட்டில் வந்து பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷ் கிட்டே பிளேஸ் ஆயிருக்கு. இந்த இந்த ஆக்ட் மூலம் பங்களாதேஷ்னு நிறைய பேர் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு புலம்பெயர்ந்தாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க மக்களுக்கு அதாவது வெஸ்ட் பெங்காலே பிறந்து வர மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிடும். இவங்க வர்றதுனால பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் இங்க வந்து இங்க குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா எங்களுக்கு இங்க வேலையே கிடைக்காது. நாங்கள் சுத்தமே வேலை இல்லாமல் இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெஸ்ட் பெங்கால் மக்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அசாம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அசாமில் மொத்தம் 35 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கே ஏற்கனவே வந்து 10 டிஸ்ட்ரிக்டில் வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்த மக்கள்லாம் வந்து 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆக்ட் மூலமாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அந்த மக்கள் என்ன கவலைப்படுறாங்கன்னா, எங்களோட கல்ச்சர் இது மூலம் பாதிக்கப்படும். அதுவும் இல்லாமல் எங்களோட லாங்குவேஜ் பாதிக்கப்படும். இப்போ வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து எங்கள் ஸ்டேட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்க லாங்குவேஜ் தான் பெருசாக இருக்கும். எங்கள் லாங்குவேஜ் மொத்தமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெமோக்ரஸி அடிப்படும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது மூலமாக வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் டிவிஷன்ஸ் உண்டாகாது. ஏன்னா வந்து இந்த ஆக்ட் வந்து நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா, இது ஹிந்து, கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், சிக்ஸ் இந்த 6 ரிலிஜன் மட்டும் தான் இருக்குது. இந்த ஆக்டில் முஸ்லீமே கிடையாது. இந்த முஸ்லீம் யாராவது வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரிலேருந்து யாராவது வந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா, இந்த 6 ரிலிஜன் தவிர்த்து முஸ்லீம் கன்ஃபார்மாக வந்து 11 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் குடியுரிமை வாங்குற மாதிரி இருக்கும். இதே முஸ்லீம் இல்லாமல் இந்த 6 ரிலிஜன் யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க 5 வருஷத்துலேயே இந்த இந்தியாவோட குடியுரிமை கிடைச்சிடும். அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள், மம்தா பானர்ஜி அவங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க, கேரளா முதலமைச்சர் அவங்க, ஆந்திர முதலமைச்சர் அவங்க இவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா இந்த ஆக்ட் மூலமாக இந்தியாவில் நிறைய வேற்றுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியாவோட டிவிஷனே இது ஃபுல்லாக சீரழிச்சிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டமும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. இது மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நமக்கு கிட்ட இருக்க கண்ட்ரி ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணி அங்கே ஸ்ரீலங்கா கேம்ப் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்ரீலங்கா மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரியும் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, அங்கேருந்து இந்தியாவுக்கு வர மக்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்களும் ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே வந்து குடியுரிமை அப்ளை பண்ணுறோமே, எங்களுக்கு மட்டும் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது 3 கண்ட்ரியும் வந்து இந்தியா ஒற்றிருக்க கண்ட்ரிங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் இந்தியா கிட்டே இருக்க கண்ட்ரி. அதனால தான் இந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 3 கண்ட்ரிக்கு மட்டும் கூடிய சீக்கிரம் கிடைக்கிறவங்க பார்க்குறீங்களே, நாங்கள் மட்டும் என்ன பண்ணணும், ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீலங்கா மக்கள் அவங்கள பிரச்சனையை முன் வைக்கிறாங்க. ஸோ இதனால தாங்க இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் முஸ்லீம் ரிலீஜன் தவிர்த்து மிச்ச 6 ரிலீஜனுக்கு யூஸ் ஆகிறதுனால முஸ்லீம் ரிலீஜனுக்கு சார்ந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் எங்களை மட்டும் தான் ஒதுக்கிறீங்க, நாங்கள் கூட என்ன பண்ணோம், நாங்களும் அவங்கள மாரி தானே வேறு நாட்டிலேருந்து இந்தியா தஞ்சம் வந்து நாங்களும் இந்தியாவோட குடியுரிமை அப்ளை பண்ணுறோம், ஏன் எங்களை மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம் ரிலீஜன் சார்ந்த மக்களும் ஒரு சைடில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தாங்க இப்போ கொஞ்சம் இந்த 2 மாதம் பிப்ரவரி மாதம் அதில் மார்ச் மாதம் 2 மாதமாக சிஏ ஆக்ட் ரூல் பற்றின பிரச்சனை பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கு இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் சிஏனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள்
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.